Hello viewers, welcome to Care Lifestyle channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபேஸ்ல இருக்கக்கூடிய 4-5 வகையான ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி ஃபேஸ் இன்ஸ்டன்ட்டா பிரைட்னிங்கா கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒரு பேக் கொண்டு வந்திருக்கேன். அது கூட நம்மளுடைய ப்ராடக்ட்டும் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல வந்து ரொம்ப டேன் அதிகமா இருக்கு, அன்இவன் ஸ்கின் டோனா இருக்கு, இன்ஸ்டன்ட்டா பிரைட்னிங் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதிகமா இருக்கு, நோஸ் மேல அந்த கன்னத்துல நாடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா குறுகுறுப்பா இருக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹேண்ட்மேடோ இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லியும் கேட்குறீங்க. சில பேர் வந்துட்டு ஃபேஸ்ல எக்ஸஸ் ஆயில் அதிகமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் முகம் எண்ணெய் வடிஞ்ச மாதிரியா இருக்கு, ஒரு பிரைட்டாவே இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு பேக் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கிளியர் ஸ்கின்னா இல்லை, ஃபேஸ்ல அதிகமா மார்க் இருக்கு, அந்த மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணி கிளியர் ஸ்கின்னா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு அப்படியும் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே பேக் எஃபெக்டிவானது ஒன்று கொண்டு வந்திருக்கு. நீங்க சொல்லக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் இது கிளியர் பண்ணி இன்ஸ்டன்டா ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் ஆகும். அதுவும் வந்து இது ரொம்ப அதிக காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டும் கொண்டு வந்திருக்கு, அதுவும் ரொம்ப சிம்பிளானதா. சொல்லப்போனால் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது என்ன ப்ராடக்ட் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், அதை வச்சு எப்படி ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னா எப்படி கொண்டு வரலாம், பிரைட்னிங் ஸ்கின்னா எப்படி கொண்டு வரலாம், ஹேண்ட்மேட்ல என்ன ப்ராடக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன், என்ன பேக் அது என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த சூப்பரான எஃபெக்டிவான பேக் என்ன, நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹோம்மேடு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இது எல்லாத்தையும் இப்படி கிளியர் பண்ணலான்றதை பார்க்கலாம். செகண்ட், நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு, ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன, அதை வச்சு என்ன மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் என்பதையும் பார்க்கலாம். சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு. இந்த கடலை மாவு வந்துட்டு பஜ்ஜி சுடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. யாராவது கடலை மாவு பேக் போட்டாங்கன்னா அவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல அவ்வளோ எஃபெக்டிவான விஷயம் இருக்கு. ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. நம்ம ஃபேஸ்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி உள்ள இருந்து ஒரு பொலிவு, உள்ள இருந்து ஒரு ஜொலிப்பு தரக்கூடிய தன்மை இந்த கடலை மாவுக்கு இருக்கு. அதனால யாராவது கடலை மாவு ஃபேஸ்க்கு போட்டாங்கன்னா நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு இதோட பெனிஃபிட் என்னன்னு. இன்ஸ்டன்டா ஸ்கின் நல்லா பிரைட்னிங் ஆகுங்க. யூஸ் பண்ண நீங்க சொல்லக்கூடிய இந்த 7 வகையான ப்ராப்ளத்தை எல்லாமே சால்வ் பண்ணிடும். ஸோ கடலை மாவு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இது கூட இதுக்கு ஈக்குவலான ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர். இந்த தயிர்லயும் நிறைய பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு மாற்றும், ஸ்கின்ல கூட ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் கியூர் பண்ணும், டேனை ரிமூவ் பண்ணும், ஃபேஸை நல்ல ஒரு லைட்னிங் பண்ணி ஒயிட்னிங்கா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவானதா இந்த தயிர். ஸோ தயிரையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கடலை மாவும் தயிரையும் நீங்க மட்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டாலே ஸ்கின் அவ்வளோ சூப்பரா இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். நீங்க ஒரு வாரம் இதை ட்ரை பண்ணாலே உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட்டை நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆண் பெண் எல்லாரும் இதை போட்டுக்கலாம், பசங்க கூட இதை நீங்க போட்டுக்கலாம். அதாவது கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று சேர்த்துக்கிறேன். நீங்க கூட ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கேப்சூல் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். கடலை மாவு, தயிர், இ கேப்சூல் 1, இது 3 இன்கிரிடியன்ட் தான். பட் இது 3மே வந்துட்டு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணி இன்ஸ்டன்ட்டா பிரைட்னிங் உங்களுக்கு கொடுக்கும். நான் சொல்றது நீங்க நம்பலன்னா ஒரு முறை இந்த பேக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு. தேவைக்கு இன்னும் கொஞ்சம் கர்ட் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப திக்கா இல்லாம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ற அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும். அதுக்காக தேவைக்கு கொஞ்சம் கர்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் இதை போடணும் ஃபேஸ்ல. எல்லாருமே போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். நல்லா ஃபேஸ் வந்துட்டு இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கூட இது எப்படி ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணுங்க. நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்க எதாச்சும் ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது 1 வீக்ல அது ரிமூவ் ஆயிடும். ஃபேஸ்ல மார்க் இருந்தாலும் ரிமூவ் ஆயிடும், டேன் இருந்தாலும் ரிமூவ் ஆயிடும். நல்லா திக்கா அப்ளை பண்ணிக்கங்க. இது வந்து காலங்காலமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங் பேக். எல்லாம் நீங்க வந்துட்டு இந்த ஒரு பேக் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணாலே உங்களுக்கு
பார்லருக்கு போகணும்னே உங்களுக்கு தோணாது. அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்ஷன் போணும்னா டக்குனு இந்த மாரி ஒரு பேக் ரெடி பண்ணிட்டு, ஒரு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு பாருங்க. அவ்ளோ பிரைட்னிங்கா இருக்கும். அதுக்கு மேல நீங்க ஒரு மேக்கப் போடும்போதும், கண்டிப்பா லாங் ஸ்டேவாவும் இருக்கும் உங்களுக்கு. டே ஃபுல்லாவே ஒரு ஃப்ரெஷ் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் போட்டாலே ஸ்கின் கருப்பா மாறுது. ஸோ ஏன் அந்த மாரி ஆகுதுன்னு சொல்லி நெறைய பேர் கேட்டுருக்கீங்க. நீங்கலாம் வந்து இந்த மாரி கடலை மாவு பேக் நீங்க போட்டுட்டு 20 நிமிஷம் இல்ல 1/2 அன் ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஃபவுண்டேஷனோ, காம்பேக்ட்டோ செட் பண்ணிட்டு, அதுக்கு மேல நீங்க வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு போனீங்கன்னா, உங்க ஸ்கின் கருக்காது. அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் போடும்போதுமோ, காம்பேக்ட் போடும்போதுமோ, உங்களுக்கு வந்து ஸ்கின் கருக்காது. லாங் ஸ்டேவும் இருக்கும் அந்த மேக்கப்பு. டே ஃபுல்லா ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ஸ்வெட் ஆகாது, எண்ணெய் வழியாது. ஸோ அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நீங்க ஏதாவது மேக்கப் போடணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த கடலை மாவும், தயிரும் மிக்ஸ் பண்ண பேக் போட்டு பாருங்க. சூப்பர் எஃபெக்டிவா இருக்கும். பாடி ஃபுல்லாவும் நீங்க இந்த பேக் போட்டுக்கலாம். கையெல்லாம் டேனா இருந்துச்சுன்னா, கை ஃபுல்லா நல்லா திக்கா அப்ளை பண்ணிட்டு, நீங்க ஒரு 1 ஹவர் கழிச்சோ, இல்ல ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சோ நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். கையில போடும்போதும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ ஃபேஸ்க்குனால நான் வந்து லெமன் சேர்த்துக்கல. நீங்க கையில போடும்போது கொஞ்சம் லெமன் ஜூஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கா போடணும். மெலிசா சில பேர் வந்துட்டு சும்மா லைட்டா ரொம்ப தண்ணியா மிக்ஸ் பண்ணி லைட்டா அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணணும். நல்லா திக்கா நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கா அப்ளை பண்ணுங்க. ஸோ நோஸ்லலாம் வந்துட்டு பிளாக் அசோசியேட்ஸ் இருந்துச்சுன்னா, நல்லா நோஸ் சைட்லலாம் இப்படி ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிட்டு போட்டு நீங்க வாஷ் பண்ணும்போதுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். 1 வீக் ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். அந்த குறுகுறுப்பா இருக்கிறது, பிளாக் அசோசியேட்ஸ் இருக்கிறது, ஸோ ஃபேஸ் வந்துட்டு எண்ணெய் வழியுது, சன் டேன் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா 1 வீக்லயே ரிமூவ் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட்டா ஒரு சொல்யூஷன் இது குடுக்கும். ஃபுல்லா கழுத்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கங்க. கழுத்த சுத்தி கரும்பு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ அதனால கழுத்த சுத்தி அப்ளை பண்ணுங்க. காதுலலாம், கால்ல, கையில, பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணி பாருங்க. வாஷ் பண்ணும்போதுமே ஸ்கின் அவ்ளோ பிரைட்டா இருக்கும். நீங்க அந்த ஒரு வாஷ்லயே அது வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். பட் எஃபெக்டிவா இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய தன்மை இந்த பேக்குக்கு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க. நல்லா இன்ஸ்டன்ட்டா ஒரு பிரைட்னிங் உங்களுக்கு குடுக்கும். ஸ்கின் அவ்ளோ ஒரு சாஃப்ட்டா இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுமே ஒரு டோனர் அப்படி இல்லன்னா சீரம், இல்லன்னா லோஷன், இல்லன்னா மாய்ஸ்சரைசர் ஏதாவது ஒண்ணு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிங்க. எப்பவுமே ஒரு பேக் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பளிச்சுன்னு இருக்கும். போர்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அழுக்கு, வெளியில இருக்கக்கூடிய பொல்யூஷன் ஏதாவது ஸ்கின்குள்ள போகும்போதும், ஸ்கின் மறுபடியும் உங்களுக்கு வந்து டார்க் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே சீரம் போடுங்க, இல்ல டோனர் போடுங்க, இல்ல ஏதாவது லோஷன், மாய்ஸ்சரைசர் ஏதாவது இருந்தா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கங்க. இப்ப நான் எதுவுமே அப்ளை பண்ணல. ஏன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா? அத ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறதுக்காக நான் எந்த சீரமும் போடல. நீங்க பேக் போட்டு வாஷ் பண்ண ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா, 4 ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பப்பாயா ஸ்க்ரப் அப்படி இல்லன்னா, அலோவேரா குக்கும்பர் ஸ்க்ரப் வந்து நாங்க குடுப்போம். ஃப்ரீயா குடுப்போம். இது ஏன் ஃப்ரீயா குடுக்குறோம்னு உங்களுக்கு என்னைக்காவது யாராவது கேட்டுருக்கீங்களா? ஏன்னா வந்து இதோட பெனிஃபிட் உங்க எல்லாருக்கும் தெரியணும். நெறைய பேருக்கு வந்து நாங்க சொல்லுவோம். இது எப்படி யூஸ் பண்ணணுன்றத நான் வீடியோவா போட்டுருக்கேன். ஆனா பெருசா வந்து உங்களுக்குலாம் ரீச் ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி இது நான் உங்களுக்கு எதுக்காக ஃப்ரீயா குடுக்குறேன் சோப்போடு சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்ப நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, கடலை மாவு பேக். அது வந்து ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 7 வகையான ப்ராப்ளத்த கியூர் பண்ணி ஸ்கின்ன பிரைட்னிங் குடுக்குது இல்லைங்களா? ஒரு க்ளோ குடுக்கும், ஒரு பிரைட் குடுக்கும் இல்லைங்களா? அதே மாரி எஃபெக்ட் இது உங்களுக்கு குடுக்கும். இந்த 2 ஸ்க்ரப்புமே. ஃபேஸ் டூ பாடி ஃபுல்லாவே இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீக்லி ஒரு 2, 3 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்றத உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இது பெருசா இது வந்து உங்களுக்கு இதோடைய பெனிஃபிட்ஸ் தெரியல. அதனால ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னா, சேல் இல்லாதது, ஸ்டாக்கா இருக்கிறது, பெருசா வந்துட்டு ஒரு யூஸ் இல்லாத பொருள் தான் ஃப்ரீயா குடுப்பாங்க. அது சும்மா வேஸ்ட்டா இருக்கிறது ஃப்ரீயா குடு, அவங்களாவது யூஸ் பண்ணிட்டு போட்டும் அப்படி குடுப்பாங்க. பட் நம்ம அப்படி குடுக்கல. நாங்க ஒரு விஷயம் ஃப்ரீயா குடுக்குறோம்னா, அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க கேட்கிற ஒரு விஷயம் அந்த ப்ராடக்ட் மூலமா உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு கிடைக்கணும்காக தான் நாங்க ஒரு பொருள் ஃப்ரீயா உங்களுக்கு குடுக்குறோம். பப்பாயா ஸ்க்ரப், அலோவேரா குக்கும்பர் ஸ்க்ரப் 2மே சேம் பெனிஃபிட் தான். ஃப்ளேவர் தான் ஒவ்வொன்னுமே வேற வேறையா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அலோவேரா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அலோவேரா குக்கும்பர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பப்பாயாவுடைய ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ 2மே வந்துட்டு ஃப்ளேவர் தான் சேஞ்ச். மத்தபடி பெனிஃபிட் 2மே சேம் தான். உங்களுக்கு வந்து நான் பப்பாயா ஸ்க்ரப்பே ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க.
பாடிக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து வாரத்துல 3 முறை 2ல இருந்து 3 முறை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேனை ரிமூவ் பண்ணும். இப்போ பாடியில ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது டேனை ரிமூவ் பண்ணும். நோஸ்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், நாடியில இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். ஃபேஸ்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு க்ளோ கொடுக்கும். யூஸ் பண்ண நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும். நல்லா பிரைட்னிங் கொடுக்கும். ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோன், சன் டேன் இதெல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணும் இந்த ஸ்க்ரப். எப்படி அப்ளை பண்ணுன்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எனி ஒன் சோப் நீங்க எடுத்துக்கங்க. இப்போ சோப் வந்து பாடிக்கு அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பாடிக்கு சோப் அப்ளை பண்ணிக்கோங்க. சோப் அப்ளை பண்ணிட்டு அந்த சோப்புக்கு மேலேயே கொஞ்சமா ஸ்க்ரப் எடுத்து அதுக்கு மேலேயே நீங்க அப்ளை பண்ணணும், ஸ்கின்க்கு மேலேயே. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு மைல்டு ஸ்க்ரப் கொடுங்க. ஸோ இன்ஸ்டன்ட்டா உங்க ஸ்கின் நல்லா பளபளப்பா மாறும். ஜஸ்ட் இந்த ஒரு வாஷ்லேயே ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோவா, அவ்வளோ ஒரு பிரைட்டா மாறும். ஸோ இதுதான் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு தெரியணும்னுக்காக தான் நாங்கள் வந்து ஸ்க்ரப் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நிறைய பேருக்கு அதோட பெனிஃபிட் தெரியல. இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவே கொண்டு வந்திருக்கேன். ஸோ சோப் போட்டு அந்த சோப்புக்கு மேலே கொஞ்சமா ஸ்க்ரப் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுங்க. ஸோ டேன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். மைல்டாக கொடுக்கணும், ரொம்ப போட்டு ரப் பண்ணக்கூடாது. ஸோ தேய்ச்சிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்லேயும் அதே மாதிரி தான். கொஞ்சம் சோப் எடுத்துக்கோங்க. சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷு, நீங்கள் பாடி வாஷு எது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக குழச்சி ஃபேஸ்க்கு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்க்ரப்பு போட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப் பண்ணணும், அவ்வளோதான். இல்லை ஸ்க்ரப்பை மட்டும் தனியாக கூட நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை இல்லைங்களா? ஸ்க்ரப் மட்டும் போட்டு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு உங்களோட டைமை வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்காக சோப் போடும் போதுமே ஸ்க்ரப் போட்டுருங்கன்னு நான் சொல்கிறது. இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் மட்டும் தனியாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி மைல்ட் ஸ்க்ரப் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்துட்டு சோப் போட்டு இல்லை நார்மல் வாட்டரில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு ஸ்பீடாக போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், டைம் இல்லாதவங்க வாஷ்ரூமில் வந்துட்டு இந்த ஸ்க்ரப் வச்சுக்கோங்க. உங்கள் சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணுறது பக்கத்துலேயே ஸ்க்ரப் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது குளிக்கும் போதுமோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோப் போட்டுட்டு கொஞ்சமாக ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயே ஸ்க்ரப் பண்ணுங்க. இந்த நாடிலலாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ஸ்க்ரப். நோஸ் சைடில் இருந்துச்சுன்னா நோஸ் சைடில் ஒரு ஸ்க்ரப். ஸோ கன்னத்தில், ஃபோர்ஹெட்டில் டேன் அதிகமாக இருக்குன்னா ஃபோர்ஹெட்டில் கொஞ்சமாக அந்த பப்பாயா ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்ப போட்டு ரப் பண்ணக்கூடாது, மைல்டாக லைட்டாக, அவ்வளோதான். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு சும்மா வாஷ் பண்ணிக்கங்க. நார்மல் வாட்டரில் அப்படியே வாஷ் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும். என்ன சோப் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த பப்பாயா ஸ்க்ரப் அப்படி இல்லைன்னா அலோவேரா குக்கும்பர் ஸ்க்ரப் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோடு சேர்த்து ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஸ்கின்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாவே இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் நல்ல ஒரு ஃபேர் டோன் உங்களுக்கு கொடுக்கும், நல்லா பிரைட்னிங் இருக்கும், டேன் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபேஸும் அதேமாதிரி நீங்கள் வாஷ் பண்ண உடனே சீரம் இல்லை லோஷன் இல்லை மாய்ஸ்சரைசர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்கும் இந்த ஸ்க்ரப்பும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி 2 or 3 டைம்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி தான், ஒவ்வொரு ஹேண்ட்மேடாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே ரிசல்ட் வரக்கூடிய விஷயம் தான் உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வருவோம். ஏதோ சும்மா ஒரு வீடியோ போடணுக்காகலாம் கொண்டு வரது கிடையாது. எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரப் ஏன் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு. பாடி ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். டேன், டெட் செல்ஸ், எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னும் நம்ம கிளியர் ஸ்கின்னா, இளமையான ஒரு ஸ்கின்னா, நல்ல ஒரு பிரைட்னிங்கான ஒரு ஸ்கின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு கொடுக்குறோம். இனிமேல் இந்த ப்ராடக்ட் ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்தோன்னா ஸ்கிப் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆஃபர் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு இருக்கும். இதோட பெனிஃபிட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ் டு பாடி எல்லாம் யூஸ் பண்ணிங்க. இதை தவிர பர்சனலாக ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சில பேர் நம்ப மாட்டாங்க. நம்பாதங்க, ஒரு முறை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு நடக்கும் போது அதை வந்து நீங்க நம்புவீங்க. நல்லது கெட்டது நினைக்கிறது நமக்கு நம்மளே நினைக்கிறது கிடையாது, நம்ம மற்றவங்களுக்கு நினைக்கிறது. நீங்க மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், மற்றவங்களுக்கு நீங்க கெட்டது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும். ஸோ சிம்பிள் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நல்லதே நினைங்க. கூட இருக்கிறவங்களாம் நல்லா பார்த்துக்குங்க. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீடைல்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், அமீனா.